வங்கதேச விமானப்படை விமானத்தின் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் வந்தடைந்திருக்கிறார் ஷேக் ஹசீனா. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராணுவப்படை பாதுகாப்பை தீவிரப்படுத்தி இருக்கும் நிலையில் அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் அருகே வந்தடைந்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தற்பொழுது டெல்லி அருகே உள்ள காசியாபாத்தில் அமைந்திருக்கும் ஹிந்தோன் விமானப்படை விமான தளத்தில் தற்பொழுது அவருடைய அந்த வங்கதேசத்தினுடைய ராணுவ விமானம் மூலமாக இறங்கியுள்ளார். மிக முக்கியமாக அங்கு நடைபெற்ற கலவரத்தை அடுத்து, வன்முறையை அடுத்து பதவியை ராஜினாமா செய்த நிலையில் இன்று பிற்பகல் வங்கதேச தலைநகர் டாக்காவில் இருந்து கிளம்பி ராணுவ விமானம் மூலமாக கிளம்பிய அவர் மற்றும் அவருடைய சகோதரி ஆகியோர் தற்பொழுது டெல்லிக்கு அருகே அமைக்கப்பட்டுள்ள இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமான தளமான ஹிந்தோன் விமான நிலைய தளத்தை வந்திருக்கிறார்கள். அங்கு அவர்கள் இந்திய ராணுவத்தினுடைய அதிகாரிகளால் வரவேற்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல் ஆனது வெளியாக இருக்கிறது. அவர் லண்டன் செல்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் அதற்காக இந்தியா அதன் பிறகு செல்வார் என்ற ஒரு தகவலானது வங்கதேசத்திலிருந்து வெளியாகி இருந்த நிலையில் அவர் தற்பொழுது டெல்லி வந்தடைந்ததை இந்திய ராணுவமானது உறுதி செய்திருக்கிறது. மிக முக்கியமாக விமானப்படை தளத்திலிருந்து டெல்லி அதன் பிறகு அவர் இங்கிருந்து விமானம் மூலமாக, தனியார் விமானம் மூலமாக அவர் லண்டன் இங்கிலாந்து செல்ல உள்ளார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமான இந்த ஒரு தகவலை தற்போது இந்திய ராணுவமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. மிக முக்கியமாக காசியாபாத்திலிருந்து டெல்லிக்கு கார் மூலமாக, வாகனம் மூலமாக சென்று செல்ல உள்ளார் என்ற ஒரு தகவலும், ஆனால் இங்கு டெல்லியில் யாரையாவது சந்திக்க உள்ளார் என்பது தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் தற்பொழுது அவர்கள் தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தப்படவில்லை. முதற்கட்டமாக ஷேக் ஹசீனா மற்றும் அவருடைய சகோதரி ரஹானா ஆகிய இரண்டு பேருமே இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமான தளத்திற்கு வந்திறங்கியுள்ளதை தற்பொழுது அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். வங்கதேச விமானப்படை விமானத்தில் வந்த ஷேக் ஹசீனா உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் வந்தடைந்திருக்கிறார். காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தில் ஷேக் ஹசீனா தரையிறங்கியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்திய தரப்பில் இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் என்ன மாதிரியான பாதுகாப்புகளை தீவிரப்படுத்தவிருக்கிறார்கள் சுசித்ரா? மிக முக்கியமாக ஏற்கனவே டெல்லியில் நடத்தப்பட்டுள்ள வங்கதேசத்தினுடைய அந்த தூதரகத்துக்கான பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லி காவல்துறை மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய துணை ராணுவ படையினரும் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது பாதுகாப்பு வழிகளுக்கு கொண்டு வரப்பட்டு உள்ளே செல்வதற்கான அந்த அனுமதி என்பது பொதுமக்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் வங்கதேசத்தினுடைய இங்கு கலாச்சார மையம், டெல்லியில் உள்ள கலாச்சார மையங்களுக்கும் தற்போது பாதுகாப்பை டெல்லி காவல்துறையானது பலப்படுத்தி இருக்கிறது. இது மட்டும் அவை மட்டுமின்றி இந்தியா வங்கதேச எல்லை பகுதியான, குறிப்பாக பங்களாதேஷ் அருகே அமைக்கப்பட்டுள்ள அந்த குர்பானி எல்லை பகுதி உள்ளிட்ட சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவிலான அந்த எல்லை பகுதியில் கடுமையான பலத்த பாதுகாப்பு இந்திய ராணுவமானது ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே எல்லை பாதுகாப்பு படையான பிஎஸ்எஃப் சார்ந்த பிஎஸ்எஃப் தலைவரான தல்ஜித் சிங் சௌத்ரி இன்று பிற்பகல் நேரடியாக எல்லை பகுதிக்கு சென்று அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை அவர் பார்வையிட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மேற்கு வங்க மாநிலத்தில் அமைந்திருக்கும் அந்த நார்த் பர்கனாஸ் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அந்த செக் போஸ்டுகள் மற்றும் சுந்தர்பன் பகுதியில் உள்ள அமைக்கப்பட்டுள்ள அந்த செக் போஸ்டுகளையும் பிஎஸ்எஃப் மூத்த தலைவர்கள், அதிகாரிகள் இன்று மதியம் சென்று அவர்கள் பார்வையிட்டு ஆலோசனை குறித்து, அதை மட்டுமல்லாமல் கடல்வழி மார்க்கமாக பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவை இணைக்கும் கடல்வழி எல்லைகளின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான ஒரு உத்தரவை இந்தியா ராணுவம் அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்திருக்கிறது. இவை மட்டுமன்று இந்த புளோட்டிங் பிஓபி என்று அழைக்கப்படும் அந்த ஒரு கப்பல்கள் மூலமான அந்த ரோந்து பணியிலும் தற்பொழுது தமாக்கலி மற்றும் டி ஜங்ஷன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்திய ராணுவ கடற்படையினுடைய 118வது பட்டாலியனை சேர்ந்த வீரர்கள் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தால் எல்லை பகுதிகளில் நடைபெறும் அந்த ஒரு சட்டவிரோத கடத்தலை தடுப்பதற்காகவும் அங்கிருந்து அகதிகள் ஒருவேளை இந்தியாவிற்கு தப்பி வரும் பட்சத்தில் அவர்களை கண்காணிப்பதற்கான ஒரு உத்தரவு என்பது இந்திய ராணுவத்தினுடைய பிஎஸ்எஃப் படை வீரர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வங்கதேசத்தினுடைய எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள அந்த ரெயின் ஃபாரஸ்ட் பகுதிகளையும் சிறிய படகுகள் மூலமாக கண்காணிப்பதற்கான ஒரு பணியிலும், ட்ரோன்கள் மூலமாக கண்காணிக்கும் பணியிலும் தற்பொழுது இந்திய ராணுவமானது ஈடுபட்டு வருவதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.